பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் ஆவி ஆத்மா சரீரம் என்றால் என்ன என்பதை குறித்து. மாம்ச இச்சைகள் மற்றுமான நிறைவேற்றுகிற ஜெபங்களை குறித்து நம்ம பார்த்தோம். சுயநலமான ஜெபம், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபம். சுயநலமா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறது எப்படி இருக்கு? எனக்கு இது வேணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு அவங்கள மாதிரி கார் வேணும், எனக்கு இவங்கள மாதிரி பைக் வேணும், இப்படிதான் அவங்களுடைய ஜெபங்கள் இருக்குது. ஆண்டவரே எங்கள் வீட்டில் வேலை வேணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் சமாதானமாக இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படி நமக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ வேதத்தில் அது போல 2 பேர் ஜெபித்தாங்க. அவங்க யார் என்று நம்ம வேதத்தின் மூலமாக பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10 to 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இதுல நாம் பார்க்கும் பொழுது ஆயக்காரன், பரிசேயன் 2 பேர் வந்து ஜெபிக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் பக்கத்துல நிக்கிற ஆயக்காரனையும் குற்றம் சொல்லுகிறாங்க. அதுவும் இல்லாம நான் இவ்வளோ செய்யறேன், நான் தான தர்மம் பண்றேன், காணிக்கை செலுத்துறேன், தசமபாகம் செலுத்துறேன், நான் தான தர்மம் பண்றேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா தன்னுடைய சுயநலமான காரியங்களை மட்டும்தான் எடுத்து அடுக்கிறாரே தவிர அவரு மற்ற காரியங்களை குறித்து பேசினதாக எங்க தெரியவில்லை. ஆனா அந்த ஆயக்காரன் போய் சபையில நின்று செபிக்கும் போது தன்னை தாழ்த்துகிறான், தன்னை பாவி என்று உணர்கிறான். வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், அப்படி நம்ம வேதத்துல நம்ம அப்படி பார்க்கிறோம். எனவே சுயநலமான ஜெபங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் தான் நாம் இப்படி இருப்போம்? நம்ம ஜெபிக்க வேண்டியது அதிகமா இருக்குது. கட்டாயம் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டியது தான். நம்ம எல்லாருமே நம்மளுடைய தேவைகளுக்காக அனுதினமும் நம்ம ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நமக்காகவே ஓடி, நமக்காகவே உழைத்து வீணும் விருதாவமாய் வாழுகிறது தேவனுக்கு பிரியமாய் இராது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்றபடி, தேவனுக்கு சித்தமானபடி, அவருக்கு பிரியமானபடி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பரிசேயன் தன்னை தானே பெரியவனாக காமித்துக் கொள்கிறான். அவனோட பெருமைகளை காண்பித்துக் கொள்ளுகிறான். அவனிடத்துல சுயநலமான காரியங்கள் இருக்கிறது, மற்றவங்களை குறை சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது. அதே போலதான் நம்மளும் தவறு செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? அவங்கள கார் வச்சிருக்காங்க, எனக்கும் அது போல கார் வேணும். அவங்க நல்ல பைக் வச்சிருக்காங்க, நான் அதை காட்டிலும் பெரிய பைக் வாங்கணும். அவங்க நல்ல வீடு கட்டி இருக்கிறாங்க, எனக்கும் அது போல வீடு வேணும். இப்படி நம்ம மற்றவங்களை ஒரு பொறாமையாக சொல்லி அப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். சில வேளைகளில் மனஸ்தாபங்கள் இருந்தால் அவங்களுக்காக ஜெபிப்பதும் கிடையாது. அவங்களிடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள காட்டிலும் நம்ம அதிகமா எல்லாமே பண்ணணும். அவங்க இது வாங்கிட்டாங்க, நானும் அது போல பெரியதா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது சுயநலம் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரயோஜனமா இருக்காது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கட்டாயமா தேசத்துக்காக ஜெபிக்கணும், எல்லா சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கணும், சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், கடைசியாக நமக்காகவும் ஜெபிக்கணும். தினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்காகவும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக மட்டுமே நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தால் அது சுயநலமான ஜெபம். அப்புறம் இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபமா இருக்கிறது. இச்சைகள் என்று நான் சொன்னது போல அவங்க அதை வச்சிருக்காங்க, எனக்கு அது மாதிரி வேணும், அது இச்சையான ஜெபம். நம்மளுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? நம்மளுடைய ஜெபத்தை அவர் பிரியமா கேட்கிறாரா என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க வேண்டும். இது போல இந்த பரிசேயனை போல நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது. அந்த ஆயக்காரனை போல நம்ம எப்படி இருக்கணும்னா, வெறுமையாகி தாழ்த்தி தேவ சமூகத்துல அர்ப்பணித்து பணிந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறாரு. இதுல நம்ம வாசிக்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அல்ல, இவனே நீதிமானம் ஆக்கப்பட்டவனாய் கடந்து போனான் இல்லையா? அப்ப அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவன் அந்த இடத்துல இவன் நீதிமான் ஆக்கப்பட்டானா, அப்ப அவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இல்லை என்பதை குறித்து தானே நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இவைகளை தேடும்படியாக செய்வோம், நம்ம ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த
காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாரும் தகப்பனை தனக்கானவைகளை அல்ல பெண்ணுக்கு அடுத்தானவைகளை தேடுவானாக என்று சொன்னது போல அவங்க அப்பா ஜாகிரதை உள்ளவர்கள அந்த தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்க மாற்றும். இயேசு நாமத்தில் பிதாவே.